எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சில பேர் கொஞ்சம் ஹேட்டும் கொடுத்தீங்க, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாமே இருக்கும் லைஃப்பில். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அப்படின்னு எக்ஸப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறேன். ரியலிஸ்டிக் ரொட்டீன் ஆஃப் அ மாம் ஆஃப் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவனை எழுப்பிடி, அவன் பார் நிம்மதியாக தூங்குறான் பார். வாட் இஸ் தட்? ஓ மை குட்னஸ், தேங்க்யூ. வேக் அண்ணா எழுப்பு போ. அண்ணா எழுப்பு போ. அண்ணா கிச்சு குத்து எழுப்பு. என்னாச்சு? What happened? ஏய், அதை குடுறா விட்ட. நீ என்ன வேணா பண்ணிக்கோ அண்ணாவை. Do anything. காவியா பண்றால மாதிரி யூடியூப்ல போடுமா. இந்த ஹாய், say thank you to அண்ணா. அம்மா thank you சொல்லு. Okay. I just thank you so much. கடுப்பாடா. You're welcome. Sit down. ஏய், குழந்தை அடிக்காத. சொல்லு. Thank you சொல்லு. அடடா. ஏய். Did you give me some more? Peekaboo. இன்றைக்கி மதியானம் கெட் டுகெதர் இருந்ததுனால ஆக்சுவலாக சமைக்கவே இல்லை. ஸோ அங்கே இருக்கிற லெஃப்ட் ஓவர் வச்சே வந்து ஃபேமிலியை ஓட்டியாச்சு. ஸோ மோஸ்ட்லி இங்கெல்லாம் கெட் டுகெதர் பாட்லக் அந்த மாதிரிலாம் பண்ணால் ஸோ அது லெஃப்ட் ஓவர்ஸே இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படியா மேனேஜ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃபேமிலிஸ்க்கும் சேர்த்தே தான் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். பெருசாக வேலை எதுவும் இல்லாததுனால ஸோ இந்த வேலையை முடிச்சிடலாம். பிகாஸ் இதில் உட்காந்தா டெஃபினட்டாக ஒரு 2 hours கிட்ட அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி பெருசாக ஒர்க் இல்லாதனால இன்றைக்கி அது ரைட் டைமாக பட்டுது. ஸோ நான் வந்து ஒரு ஷெல்ஃப், அதாவது ஒரு கபோர்ட் மாதிரி தான் வாங்கியது. இது ஆல்மோஸ்ட் ஒரு பீரோ மாதிரி தான். ஸோ எனக்கு எஸ்பெஷலி சாரீஸ், அட்லீஸ்ட் வெளியே போட்டு போகிற ட்ரெஸ்லாம் ஒரே இடத்துல வைக்கலாம். ஏன்னா சூட் கேஸ்லேருந்து வச்சு எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சு அது எது இருக்குது எது இல்லைன்னே தெரியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் லைக் இந்த 4 yearsல பெருசாக ஷெல்ஃப்னு ஒன்று வாங்கி ட்ரெஸ்ஸுக்குன்னு அடுக்குனது இல்லை. ஸோ அதை வந்து பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை அசம்பிள் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாஸ்க் தான். ஒரு சில நேரம் எல்லோரும் இருந்து பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு சில நேரம் யாருமே இல்லாமல் நம்ம தனியாக பண்ணிட்டுறதே பெட்டராக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு விதத்தில் அட்வான்டேஜஸாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு செட்டப்க்கு எனக்கு எல்லோரும் தேவைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜஸில் எனக்கு யாருமே இல்லாமல் இருந்தால் பெட்டர் அப்படின்ற ஒரு மாதிரி வந்தது. பிகாஸ் என் தாட் ப்ராசஸ், அவங்களோட பிளான் எல்லாமே சேர்த்து ரொம்பவே லாங்காக போகிற மாதிரி இருந்தது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் இது அந்த டைம் லேப்ஸில் போட்டு எடுத்தோம். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் ஓகே ஓரளவுக்கு டைம் லேப்ஸில் போட்டு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். அண்ட் தக்ஷன் ஆக்சுவலாக ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தான். பட் இருந்தாலும் அவனுக்கு பெருசாக இல்லைலாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போக வரதாக இருந்தார். ஸோ அதை இழுத்து பிடிச்சி வேலை பார்த்துட்டான். குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே ஒரு தனி வைப்பு தான். ஸோ அவள் வந்து இவ்வளோ ஒர்க் ஹெக்டிக்காக போனாலுமே ஸோ அவள் கூட இருக்கும்போது அந்த பெயின் எல்லாமே மறந்துடுது. அவளோட க்யூட்னஸ், அவளோட மூமெண்ட்ஸ், அந்த இன்னசென்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது ரசிச்சுக்கு பார்க்கும்போதே. கஷ்டம்தான். ஈவினிங்காக பிரதீப் வந்து வால்மார்ட் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக கோல்டாக இருக்க மாதிரி இருந்தது. பட் வின்டர் ஜாக்கெட் போடுற அளவு கோல்டராக இல்லை. பட் இருந்தாலும் பிரதீப் நான் சேஃபாக சைட் போயிட்டு வந்துட்டாங்க. பிகாஸ் ட்ராவல் பண்ணணுன்றதுனால. வாரம் இந்த 2 வெஜிடபிள் மட்டும் வாங்குவேன். அது ஏன் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சு தான் போவேன். பட் கடையில் போய் அதை பார்த்தோன்னா டக்குன்னு கை போயிடுது. ஏன்னா நம்ம மண்டையில் இதெல்லாம் ஹெல்த்தின்னு திணிச்சதுனாலே நம்ம போய் வாங்கிட்டோம். பட் யூஸ் பண்ணுறேனான்னு கேட்டால் 1 or 4 times தான் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம்.
zucchiniயாவது ஏதாவது போனா போதுன்னு வேறு ஏதாவது காயோட இல்லை சாம்பார்லையாவது போட்டிருப்பேன். பட் இந்த ப்ரொக்கோலி தான் பாவம் வாரம் என் வீட்டில் வந்து செத்து போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு கையும் வர மாட்டேங்குது, அதை விடுறதுக்கு மனசும் வர மாட்டேங்குது. 2 ஸ்டேஜில் மாட்டிட்டு தவிக்கிற காய் வந்து எனக்கு ப்ராக்கோலி தான். இது 2ம் சேர்ந்து வேஸ்ட்டாக போகாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கக்கூடிய ஒரே டிஷ் பாஸ்தா. அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் சாட்டேட் வெஜிடபிள்ஸும் வந்து இதை வச்சு நான் பண்ணுவேன். சேம் ஒயிட் சாஸ் பாஸ்தா பேஸில் வந்து வெஜிடபிள்ஸை மட்டும் சாட்டே பண்ணி கொஞ்சம் சீஸ் போட்டு சாப்பிடலாம். பட் இப்போ நான் டயட்டில் இருக்கனால அதை நான் ப்ரிஃபர் பண்ணல. பாஸ்தா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு வந்து 1:2 வாட்டர் வச்சுட்டு நல்லா பாயில் ஆன பிறகு அதில் கொஞ்சமாக சால்ட், ஆயில், எஸ்பெஷலி ஆலிவ் ஆயில் போட்டுட்டு ஸோ பாயில் பண்ணிவிட்டு அண்ட் மூடி வச்சுருவோம். ஓரளவுக்கு ஹாஃப் பாயில் ஆன பிறகு அந்த சூட்லேயே நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் வாட்டரை ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு நல்லா லூசன் பண்ணிவிட்டு வச்சா போதும், பாஸ்தா ரெடி ஆகிடும். சைட் பை சைட் வெஜிடபிள்ஸும் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், அதில் எனக்கு கார்லிக்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றனால கார்லிக்கை நல்லா சாப் பண்ணிவிட்டு ஸோ அதில் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறம் zucchini, ப்ராக்கலி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் பாயில் பண்ணிவிட்டு அதை லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ அதையும் போட்டுட்டு நான் மோஸ்ட்லி பவுடர்ஸ் ஏதாவது சில்லி ஃப்ளேக், ஆரிகானோ அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பவுடர் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணுறதா இருந்தால் நான் இதுலேயும் ஆட் பண்ணிப்பேன். பிகாஸ் எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் அந்த ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆனால் பிடிக்குன்றதுனால. நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாஸ்தா சாஸ் ரெடி பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே பட்டர் போட்டுக்கணும். நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கிட்டேன் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா. ஸோ அது ரெண்டும் நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும் பட்டர் உருகின பிறகு. அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி பால் வந்து ஒரு 1/2 கப் அந்தளவுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே கார்லிக் பவுடர் ப்ளஸ் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அண்ட் சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் வெஜிடபிள்ஸில் சால்ட் இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது கொஞ்சம் சால்ட் எலிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் சால்ட் ரொம்ப மைல்டாக போட்டால் போதும், வேணும்னா ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வாட்டரியாகவே தான் இருக்கிறது பெட்டர். பிகாஸ் அந்த மைதாவோட சேர்ந்து கொதிக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் திக்கன் ஆகுன்றதுனால. ஸோ இதை போட்டு முதல்ல நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிக்க விட்டாச்சு. ஸோ இது முடிஞ்ச பிறகு இருக்கிற வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி வந்து பாயில் பண்ண பாஸ்தா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் இதோட ப்ராசஸே. எனக்கு இப்படியே சாப்பிடவே பிடிக்கும். ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். பட் பாஸ்தா சாப்பிடும்போது, ஃபேமிலியாக சாப்பிடும்போது கொஞ்சம் நிறைய வேணும்னா பாஸ்தா ஆட் பண்ணுறது பெட்டர். அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் ட்ரஸ்ட் மீ செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். டெஃபினட்டாகவே ட்ரை பண்ணலாம். அந்த ப்ராக்கலிக்குள்ளெல்லாம் நிறைய சாஸ் எல்லாம் இறங்கிடுச்சுன்னா சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி பாஸ்தாவை ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு மேலே வந்து ப்ராக்கலி அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம பண்ணி வச்சதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஓரளவுக்கு மூடி வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து ஓவனில் வந்து மேலே சீஸ் போட்டு பேக்கும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணல. ஜஸ்ட் ப்ளெயினாக வந்து ஸ்டவ் டாப்பில் தான் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நல்லா அது எல்லாமே பிளெண்ட் ஆன பிறகு அண்ட் டின்னர் பாஸ்தா வந்து ரெடி ஆயாச்சு. பாஸ்தா குக் ஆகிட்டு இருக்க டைமில் பேக் டு த பெவிலியான் பாதி ஃபர்னிச்சர் செட் பண்ணி வச்சதை மீதி முடிக்க வந்தாச்சு. பிகாஸ் திருத்தி குட்டியே உள்ள பிரதீப் பார்த்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு தான் அவளை கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ ஓரளவுக்கு பேஸை செட் பண்ணியாச்சு. அதனால இவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது இதுக்கப்புறம். புலரும் காலை பொழுதை முழுவதும் பிறந்த போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை, எதுவும் பேசவில்லை, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை, இது எதுவோ
பாஸ்தா பார்க்கறதுக்கு தான் சிம்பிளான டிஷ். ஸோ அதுக்குமே நிறைய பாத்திரங்கள் விழும். நம்ம வந்து பாஸ்தா பண்ணுறதா இருக்கட்டும், சாஸஸ்க்கு சாட்டே பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய யூட்டென்சில்ஸ் டெஃபினட்டாகவே நிறைய தான் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் காலைல இருந்த பாத்திரம்லாம் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு போட்டாச்சு. டிஷ் வாஷர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்தியன் குக்வேர்ஸ் எல்லாமே போடலாம், பட் எதுவாக இருந்தாலும் க்ளீனாக அலம்பி போடுறது தான் பெட்டர். பிகாஸ் நான் ஒரு தடவை தெரியாமல் அப்படியே போட்டுட்டு, பிகாஸ் எனக்குமே அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை. நான் வந்து அப்படியே போட்டதில் வந்து பால் பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஒரு ட்ரைனஸ்ஸான அந்த பால் ஆடெல்லாம் என்னாச்சுன்னா அந்த ஹீட்டுக்கு நல்லா காஞ்சி தெரித்து மற்ற எல்லா பாத்திரத்தையும் பரவி எனக்கு ஜென்ரலாக தேய்ச்சிருந்தா கூட அவ்வளோ ஒர்க் ஆகிருக்காது. பட் இதனால் எனக்கு ஹெக்டிக்கான ஒரு டஃபஸ்ட்டு ஸ்டெயினாக இருந்தது அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாமே நீட்டாக போட்டு, எஸ்பெஷலி பாத்திரம் ஸ்மெல் போகிறதுக்கு, பாத்திரத்தில் மைல்டு ஸ்டெயின்ஸ் எல்லாம் போகும், அதுக்கெல்லாம் ரொம்பவே ஒர்த்து. பட் பக்கா இந்தியன் ஃபுல் க்ரீஸி ஆயிலி அந்த பால் பாத்திரம்லாம் போட்டிங்கன்னா நீட்டாக தேய்ச்சிட்டு போடுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ தான் வந்து பக்கமான ரிசல்ட் இருக்கும். அண்ட் அந்த பாத்திரமும் கிளியர் ஆகும், அண்ட் அதனால் மற்ற பாத்திரங்களும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக மைண்டில் வச்சுக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்ஸு, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து அந்த நாட் சூட்டபிள் ஃபார் டிஷ் வாஷர் அதெல்லாமே வந்து டெஃபினட்டாக லோட் பண்ணக்கூடாது. டிஃபன் பாக்ஸஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ரிங்ஸ் இருக்கும், அது ஸோ அதெல்லாம் வந்து போடக்கூடாது. அதே மாதிரி மிக்ஸி ஜார்ஸ் எல்லாமே போடக்கூடாது. எனக்குலாம் நிறைய மிக்ஸி ஜார் போட்டு கிராக் ஆகிருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்தியாவிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர பாத்திரம் வந்து அவ்வளோ ஸ்டர்டியாக இருக்காது, அவ்வளோ திக்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி பாத்திரங்களில் போடுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் அதை மீறி போட்டாலும் டாப் ரேக்கில் போடுறது இட்ஸ் சஜஸ்டபிள். அது விழுந்தால் பகலும் முடியவில்லை பூந்தளிரே. முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு முடிச்சிட்ட உடனே இதெல்லாம் தொடச்சிடுறது பெட்டர். அதுவும் இந்த மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டோவெல்லாம் வந்து ஸ்டெயின் படிய விட்டால் தான் வந்து நிறைய ரிஸ்க் ஸ்க்ராச்சஸ் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்க்ரே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சோன்னா அந்த சமைச்சு முடிச்சா அந்த மாய்ஸ்சர் அந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் போதே தொடச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும் அண்ட் ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருக்கும். அண்ட் அடுப்பு சுத்தமாக இருந்தாலே சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் தான் சொல்லலாம். ஸோ அடுப்பு சுத்தம் ப்ளஸ் அந்த கவுண்டர் டாப் சுத்தம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியான குக்கிங்கும் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் சுகர் மட்டும் காலியாக இருந்தனால அதையும் ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு, எஸ்பெஷலி ஈவினிங். அண்ட் ஃபர்னிச்சர் அசம்பிள் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. ஸோ அதை வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன், எப்படி அதை செட் பண்ண போகிறேன்றதை ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு அடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் என் பொண்ணு கூட நைட் அட்ராசிட்டி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ துணியெல்லாம் காய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர். இதயம் முழுகை